நார்மலா அமெரிக்காவோட பாண்ட் யீல்டு ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் அந்த வாலட்டிலிட்டி இருக்கும். பட் ஆனா, இன்னைக்கு 45 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட சேஞ்ச் ஆயிருக்கு. 4.65% லிருந்து 5% கிராஸ் பண்ணியிருக்கு. 30 இயர்ஸோட பாண்ட் யீல்டு. பாண்ட் யீல்டு இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, பாண்ட் பிரைஸ் ரெட்யூஸ் ஆகுது. பாண்ட் பிரைஸ் இந்த அளவுக்கு ஒரே நாள்ல 45 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு, பாண்ட் யீல்டு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவோட பாண்ட்ல அந்த ட்ரஸ்ட்ட வந்து இழந்திருக்கிறாங்க அப்டின்றது தான். இதுல ரீசென்ட்டா மூடிஸோட கிரெடிட் ரேட்டிங் அமெரிக்கா பாண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏலருந்து ஏஏ1 அப்டின்றத ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது எங்க எடுத்துட்டு போகுது அப்டின்னா, 2025ல ரெசெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்டின்றது தான் மூடிஸோட அந்த ரேட்டிங் டவுன்கிரேட்ல அவங்க குடுத்திருந்தாங்க. இப்ப இது என்ன ஆகும் அப்டின்னா, அகைன் ஃபண்டிங் வந்து நெறைய ரெக்யர்மென்ட் வந்து கவர்மெண்ட்க்கு அதிகமாகும். இதனால கிரைசிஸும், ரெசெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ, அதனால தான் குளோபல் மார்க்கெட் நேத்தி அமெரிக்கா மார்க்கெட் ஃபால் ஆனது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நியர்லி 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. பட் இப்போ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட்ல டவ் ஜோன்ஸ், எஸ்&பி இருந்தாலும், நாஸ்டாக் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ, அப்போ வந்து என்னன்னா 0.2, 0.3% ஒரு மிக்ஸட் ட்ரெண்ட்ல தான் அமெரிக்காவோட மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம கவனிக்கக்கூடியது, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பாக்ட் இருந்தது. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இறங்கி இருந்தது. ப பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்ல. அதேபோல செக்டார்ல வரும்பொழுது, மீடியா இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. மீடியா இண்டெக்ஸ தவிர்த்து மத்த எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு செல்லிங் பிரஷர் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அ என்டிடிவி, நெட்வொர்க் 18 இன்னும் ஒரு சில மீடியா ஸ்டாக்ஸ்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட். இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கு ரீசனா இருந்தது. நாளைக்கு ஐடிசி, சன் ஃபார்மா, கிராசிம் இந்த 3 மேஜர் கம்பெனிஸோட ரிசல்ட் இம்பாக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு மார்க்கெட் குளோசிங் ஹவர்ஸ்ல வந்த ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட். ஸோ, அப்ப நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் 24,800ன்ற லெவல் நேத்தி சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆச்சு. பட் அந்த லெவல் இன்னைக்கு சர்வைவ் ஆகல. ஆனா, இன்னைக்கு 24,600 சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, மார்க்கெட் இந்த 24-25க்குள்ள தான் இந்த மாசம் மே மந்த் வந்து மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, என்னென்ன ஸ்டாக்ஸ் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு நம்ம வாட்ச் பண்ணலான்றத பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ்லாம் நீங்க குரூப்ல இருந்து டெலகிராம்ல இருந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ, ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் அமெரிக்காவோட மார்க்கெட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஎஸ் வந்து பையராவே ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க. செல்லர் சைட்ல இருந்தாலும் பெரிய அளவுக்கு வேல்யூ வைஸ்ன்னு செல்லரா இல்ல. பட் ஆனா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து ரூ. 5,045 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ரீசன் அமெரிக்காவோட பாண்ட் யீல்டு ரைஸ் ஆனது. யுஎஸோட ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இன்னைக்கு ஈவினிங் வந்தது. ஆக்சுவலா வந்து 2.29 லேக்ஸ் ப்ரீவியஸ் வீக்ல இருந்து இப்ப 2.27 லேக்கா குறைஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான நியூஸு நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு சென்செக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. பிஎஸ்சி ஒரு சில இண்டெக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான கவலைக்கிடமான ஒரு ஸ்டாக் என்னன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் தான். தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனை. இந்த 2025 ஒரு மோசமான இயரா இருக்கும் அப்படின்றது இப்ப வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. ஆ சென்செக்ஸ் 30 ஸ்டாக்ஸ் அதாவது என்எஸ்சில வந்து நிஃப்டி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் போல பிஎஸ்சில இருக்கிற சென்செக்ஸ் ஒரு ஓல்டஸ்ட் அ இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல 30 ஸ்டாக் இருக்கு. அதுல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு. நெஸ்லே இந்தியா எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்டாக்கும் வெளிய வந்திருக்கு. அதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக ட்ரெண்ட் லிமிடெட், டாடா குரூப் கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 ஸ்டாக்கும் சென்செக்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த இண்டெக்ஸ்லருந்து வெளியேறதுனாலயும், இண்டெக்ஸ்க்குள்ள என்டர் ஆகுறதுனாலயும் என்ன சேஞ்சஸ் நடக்கும்? லார்ஜ் இன்ஃப்ளோவும், அவுட்ஃப்ளோவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அ இண்டஸ்இண்ட் பேங்க்கும், நெஸ்ட்லேவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொபோர்ஷன் டூ அந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ பொறுத்து. இப்போ அந்த 2 ஸ்டாக் இண்டெக்ஸ்லேருந்து வெளியேறும்போது, அந்த ஸ்டாக்ல இருந்து அந்த ஸ்டாக்க செல் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆயிருக்கிற நியூ ஸ்டாக்க வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, நியூவா ஆட் ஆகுற கம்பெனிஸ்க்கு இது பெனிஃபிஷியல். எக்ஸிட் ஆகுற கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். அதேபோல சென்செக்ஸ் மட்டுமல்ல, இன்னும் 4 இண்டெக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்சன் வந்து ஆட் ஆயிருக்கு. பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ்ல. ஆ கோஃபோர்ஜ், இண்டஸ் டவர் இந்த 3 ஸ்டாக் ஆட் ஆயிருக்கு. சீமென்ஸ் இந்தியா லிமிடெட்,
டாபர் இந்தியா, பாரத் ஃபோர்ஜ் இந்த 3 ஸ்டாக்கும் பிஎஸ்இ 100ல இருந்து வெளியேறியிருக்கு. சென்செக்ஸ் 50 இண்டெக்ஸ்ல இண்டிகோ ஆட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஆட் ஆயிருக்கு. பிரிட்டானியா, ஹீரோ மோட்டார் இந்த 2 ஸ்டாக்கும் எக்ஸிட் ஆயிருக்கு. இதுல சென்செக்ஸ் 50ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு, சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50ல இருக்கிற இண்டெக்ஸ்ல பிரிட்டானியா ஆட் ஆயிருக்கு. டிக்சன் டெக்னாலஜி, கோஃபோர்ஜ், இண்டஸ் டவர், ஹீரோ மோட்டார் இந்த 5 ஸ்டாக் ஆட் ஆயிருக்கு. இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சீமென்ஸ், டாபர், பாரத் ஃபோர்ஜ் இந்த 5 ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கு. ஏன் அப்டின்னா, இதுல 2 ஸ்டாக் வந்து இண்டிகோவும், ஸ்ரீராம் ஃபினான்ஸும் சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 50ல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகி சென்செக்ஸ் 50க்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஸோ, அதனால இந்த 2 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பேங்க் எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க் நிஃப்டின்னு என்எஸ்ல எப்படி இருக்கோ, அதேபோல சென்செக்ஸ்ல பேங்க் எக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் இருக்கு. இதுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்டர் ஆயிருக்கு. கனரா பேங்க் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மோர் தென் 4% பிஎஸ்இ வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்லலாம். செபி சேர்மன் எஃப்&ஓ எக்ஸ்பைரி டே சர்க்குலர் இஷ்யூ பண்ண போறதா குடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பைரி டே எப்படி சேஞ்சஸ் என்ன ஆகும்? ஏன்னா என்எஸ்இ வந்து ஆல்ரெடி ப்ரொபோசல் குடுத்துருக்காங்க. வீக்லி எக்ஸ்பைரி சேஞ்சஸ். ஸோ, அதேபோல மந்த்லி எக்ஸ்பைரி சேஞ்சஸ். ஸோ, இப்போ இந்த என்எஸ்இக்கும், பிஎஸ்இக்கும் இருக்கிற இந்த வார் வந்து என்ன இப்போ வரைக்கும் வந்து பிஎஸ்இக்கு இது ஒரு பெனிஃபிஷியலான ஆ சிச்சுவேஷன்ல இருக்கு. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு பிரியரா வந்து எக்ஸ்பைரி நடக்கிறதுனால, வால்யூம் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்போ இன்கேஸ் என்எஸ்சிக்கு இது சேஞ்சஸ் நடந்தா, அது பிஎஸ்சிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 6:25 வரைக்கும் என்னென்ன ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன்பிசி குரூப்ல இருந்து ஆ அவங்களோட வியூ குடுத்திருக்காங்க. பட் ரியல் இம்பாக்ட் என்னன்றது நாளையோட மார்க்கெட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஐடிசி எதிர்பார்த்தத விட பெட்டரான ரிசல்ட் குடுத்திருக்காங்க. சன் ஃபார்மா எதிர்பார்த்தத விட கொஞ்சம் குறைவான ரிசல்ட். சுகர் தாரகேஷ் சுகர் குட் ரிசல்ட். பவர் மெக், ஹெச்பிஎல் எலக்ட்ரிக், ஆர்ச்சிட் பிளை இந்த 4 கம்பெனிஸ் வந்து எதிர்பார்த்தத விட ஒரு பெட்டரான ரிப்ளை குடுத்திருக்காங்க. குரோனாக்ஸ் ஃபிளாட் ரிசல்ட். டிபிஇசட் வீக்கா குடுத்திருக்காங்க. ஜிஎஸ்பிஎலோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஹோனசா கன்சியூமர் எஃப்எம்சிஜி கம்பெனி கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது வீக்காவும், ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராவும் குடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்காவும் அதாவது இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல ஒரு சிலதுல வீக்கா இருக்கிற ரிசல்ட் அப்டின்னா, ஓரியன்ட் பெல், ஆ பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ், கிரீன் பேனல், வின்லாஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இப்ப ஐடிசியோட ரிசல்ட் வரலாம். ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆ ரூ. 19,561,00,00,000 அளவுக்கு ப்ராஃபிட் குடுத்திருக்காங்க. ரெவென்யூ 9% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதிர்பார்த்தத விட பெட்டரான ஒரு ரெவென்யூ அப்டின்னு சொல்லலாம். ஆனா, இதுல நெகட்டிவ் என்னன்னா, மார்ஜின் வந்து 37.1ல இருந்து 34.7ஆ குறைஞ்சிருக்கு. ரூ. 7.85 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரெவென்யூ ரூ. 73,465,00,00,000 ப்ராஃபிட் வந்து 20,090,00,00,000 அளவுக்கும் குடுத்திருக்காங்க. ஆனா, இதுல ஓவரால் இயர்லியும் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து டிராப் ஆயிருக்கிறது ஐடிசிக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். 19% ப்ராஃபிட் வந்து டிராப் ஆயிருக்கு. ரூ. 2,658,00,00,000லேருந்து சன் ஃபார்மாவோட லாபம் ரூ. 2,154,00,00,000 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்றது ப்ராஃபிட்ல மட்டும் தான். ரெவென்யூ 8% இன்கிரீஸ் ஆயிருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்ஜின் வந்து 25.3லேருந்து 28.7ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பிளஸ்ன்னு சொல்லலாம். சன் ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும். டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் ரூ. 5.50 ஒரு ஷேருக்கு குடுத்திருக்காங்க. பட் ப்ராஃபிட்ட விட ரெவென்யூவும், மார்ஜினும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. கிராசிம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 441,00,00,000 லாஸ்ல இருந்து ரூ. 288,00,00,000 லாஸா குறைஞ்சிருக்கு. இதுல 39.9% ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கிறது பாசிட்டிவ். ஆனா, இதுல ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்டின்னா, 7.8% மார்ஜின் 2.5 டிராப் ஆயிருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 10 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ, கேடிஎம் ஷேர்ஸ் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த கம்ப்ளீட்டா அக்வயர் பண்றதுக்கான கண்ட்ரோலிங் ஸ்டேக்க வந்து டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். டாடா ஸ்டீலோட நியூ பிளான்ட் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நாளைக்கு கவனிக்கலாம். ஜிஎஸ்பிஎலோட ரிசல்ட், ப்ராஃபிட், ரெவென்யூ, மார்ஜின் எல்லாமே டிராப் ஆயிருக்கு. இதுல பெரிய அளவுக்கு டிராப்னா நெட் ப்ராஃபிட் வந்து 53% டிராப் ஆயிருக்கு. மார்ஜினும் பெரிய அளவுக்கு டிராப் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ரூ. 1,700,00,00,000 பாண்ட் மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. நாளைக்கு கவனிக்கலாம். அதேபோல இந்துஸ்தான் காப்பர் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸு. பவர் மெக் ப்ராஜெக்ட் 54% ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 42% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு.
ஸோ ஓவரால் இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் மார்ஜின் 11.5லேருந்து 11.6 இன்கிரீஸ் ஆயிருக்கு. மெட்ரோ பிராண்ட் ப்ராஃபிட் 39% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. ஆனா ரெவென்யூ 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கிறது மெட்ரோ பிராண்டோட ரிசல்ட்க்கு இது பாசிட்டிவா பார்க்கலாம். HFCL ரூ. 110 கோடி லாபத்திலிருந்து ரூ. 81 கோடி நஷ்டமா மாறியிருக்கு. ரெவென்யூ கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கு. இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். RVNLோட 2026 ஃபினான்ஷியல் இயர் அவுட்லுக் குடுத்திருக்காங்க. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். NTPC கிரீன் கேரளால நியூ ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் அமைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது NTPC கிரீன் எனர்ஜி வாட்ச் பண்ணலாம். ஹோனஸா கன்சியூமர் மாமா எர்த் என்ற ப்ராடக்ட்டோட அ புரமோட்டர். ஹோனஸா கன்சியூமர் Q4 ரிசல்ட்ல ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 18% கிட்ட. ஆனா ரெவென்யூ 13% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ மட்டும் ப்ராஃபிட். மத்த விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஹோனஸால இல்ல. Zomato நியூ சார்ஜஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டெலிவரிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்த நியூஸ நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். எம்க்யூர் ஃபார்மா பாசிட்டிவான ரிசல்ட் குடுத்திருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல இந்த ஸ்டாக் நியர்லி 10% இன்கிரீஸ் ஆச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். பார்பிக்யூ நேஷனோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. 3-5% கிட்ட ஃபால் ஆச்சு. ஒரு ஐபிஓ 148 மடங்கு இன்னைக்கு செகண்ட் டேல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. போரனா வீவ்ஸ் அப்படின்ற கம்பெனி. ஸோ இந்த ஐபிஓ டிமாண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்த்தத விட அ பெரிய அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிறது. மேபி லிஸ்டிங்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்ப ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இப்ப பாசிட்டிவ் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, எம்க்யூர் ஃபார்மா 10% ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் 5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. யூனிகம் லேப் 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிளீன் சயன்ஸும் நியர்லி 4% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. பார்பிக்யூ நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்க்கு அப்புறம் நியர்லி 4% ஃபால் ஆயிருக்கு. இக்ரேஷி மோட்டார் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5% கிட்ட இறங்கியிருக்கு. பட் ஒரு சில ஸ்டாக் டைரக்ஷன் இல்லாம 1% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. கன்காரோட ரிசல்ட் இம்பாக்ட் 1%. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 1% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. சூப்ரோசன் நியர்லி 1% பாசிட்டிவ். ஆனா தீபக் ஃபெர்டிலைசர் ரிசல்ட் இம்பாக்ட் மோர் தென் 2% கிட்ட இறங்கி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு அகைன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கவனிக்கலாம். கிட்டத்தட்ட 10 டூ 11 கம்பெனிஸ் இருக்கு. இது நாளைக்கு நம்ம ட்ரேடிங் செஷன்ல வாட்ச் பண்ணலாம். கண்கார் ரிசல்ட் இம்பாக்ட் 1% பாசிட்டிவா இருந்தது. ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ 1.6% டவுன். மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, டிராப் ஆயிருக்கு. ரெவென்யூ 3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ல ரூ. 277 கோடி ப்ராஃபிட் 23% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 28% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 10 டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. ஆனா மார்ஜின் 21லேருந்து 18% டிராப் ஆயிருக்கு. எம்டார் டெக் ரெவென்யூ 143 கோடி ரூபாயிலிருந்து ரூ. 183 கோடி அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா, ப்ராஃபிட் வந்து 4.8 கோடியிலிருந்து 13.7 கோடி ரூபா அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ரூ. 2.20 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. 22.8லிருந்து 29.3 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 15%, ரெவ் அ ப்ராஃபிட் 35%, ரெவென்யூ 15% இன்கிரீஸ் ஆயிருக்கு. யூனிகம் லேப் மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 137 கோடி லாஸ்லருந்து அப்ராக்ஸிமேட்டா நியர்லி ரூ. 53 கோடி ப்ராஃபிட்டா டர்ன் ஆயிருக்கு. ரெவென்யூ 28% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் இம்பாக்ட் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற நியூஸ். பிஎஸ்சில இண்டெக்ஸ்ல நடந்திருக்கிற சேஞ்சஸ். ஐடிசி, சன் ஃபார்மா, கிராசிமோட ரிசல்ட். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். சிமெண்ட் ஸ்டாக்ஸ் கிராசிமோட ரிசல்ட். சிமெண்ட் ஸ்டாக்ஸ் நாளைக்கு கவனிக்கலாம். எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல 2 கம்பெனி. ஒண்ணு ஹோனஸா கன்சியூமர் ரிசல்ட் வந்திருக்கு. ஐடிசியோட ரிசல்ட். ஸோ இதில ஐடிசி அ ஆல்ரெடி அ ரொம்ப ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் யீல்ட் மெயின்டெயின் பண்ற ஐடிசி. அகைன் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லயும் டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணுங்க. டெலகிராம் குரூப் லிங்க்கும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.